மாணவர்களே, இப்போ வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. நான் வந்து இப்போ வந்து 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். 7 படித்தேன். 7க்கு அப்புறம் என்னோடய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல. படிக்கிறதுக்கு கள்ளத்தனம் பட்டு போக மாட்டேன், டீச்சர் அடிப்பாங்க, வாத்தியார் அடிப்பாங்க அப்படின்னு பட்டு நான் ஸ்கூலுக்கு போகல. இப்போ எங்கள் அப்பா வந்து வேலைக்கு அனுப்பிட்டாங்க, பேக்கரி வேலைக்கு போயிட்டேன். ஆக அந்த கனவு அதோட போச்சு. வேலைக்கு போனேன், ஸ்வீட் கடை மாஸ்டர் ஆன. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஸ்வீட் கடை மாஸ்டர் ஆகி சொந்தமாக கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்தமாக கடை வச்சு எங்கள் அப்பா வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையில் 2 வருஷத்துக்கு அப்புறம் நடத்த முடியாமல் அது ஒரு நஷ்டமாகி போச்சு. அப்புறம் எல்லா கடனையும் எங்கள் அப்பா தான் அடைச்சாங்க. அப்புறம் என்னோடய மனைவி நகையெல்லாம் அடமானம் வச்சு கடன் அடைச்சோம். என்னோடய மனைவி நகையெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கதை ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சினிமாவில் வந்து நடிக்கணும், நிறைய கதை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 20 வகையான கதை எழுதி வச்சுருந்தேன். 20 வகையான கதை எழுதி வச்சு தமிழ் திரையுலகத்தில் 20 கதாநாயகனுக்கு 20 கதை, 20 கதைக்கும் 5 பாட்டுகள் அப்படியெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி எடுக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் கதை மூலமாக சினிமாவை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து ஏமாந்து சண்டை போட்டு லாஸ்ட்டில் நொந்து ஊருக்கு வந்துட்டான். அதை பார்த்து நான் கஷ்டப்பட்டு என்னுடைய எல்லாத்தையும் கதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு விஞ்ஞானி ஆசைப்பட்டு ஒரு பொருள் கண்டுபிடிச்சேன். அது லாஸ்ட்டில் சென்னை ஐஐடியில் அவார்டு கொடுத்தாங்க. அவார்டு வாங்கி லாஸ்ட்டில் விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பெரிய விஞ்ஞானி ஆக முடியல. அதனால் அந்த சின்ன விஞ்ஞானத்தோடு நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சாலை பத்து தடுக்கிறதுக்கு ஒரு 100க்கு மேற்பட்ட ஐடியா மூலையில் வச்சுருக்கேன். அதாவது ராக்கெட்டு, பிளேனு, கப்பல், நீர்மூழ்கி கப்பல், சாலை வாகனங்கள், ரயில் விபத்து எல்லாத்துக்கும் ஒரு 100-200 ஐடியா வச்சுருக்கேன். அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாக்கி அதை ஓரம் கட்டிடல, விஞ்ஞானி ஆக முடியல. அதுக்கப்புறம் ஸ்வீட் கடை வச்சுருக்கேன். இப்போ இங்கே மெட்ராஸில் ஆவடியில் ஸ்வீட் கடை வச்சுருக்கேன். இந்த இடத்துல மிக்சர் கடை வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். ஆக நம்ம வந்து கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் இருக்கிற கனவுலாம் வீணாக போயிடும். அதனால் ஒரு ஆசை நிறைவேறலையா அடுத்த தொழிலுக்கு மாறிடணும். இப்போ வந்து நீட் தேர்வில் வந்து நிறைய பசங்க வந்து படிக்கிறாங்க, ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்னு வச்சு அதில் மன கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணிடுறாங்க. அதனால் நீட் தேர்வு எந்த தொழிலுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கலையா டக்குன்னு அடுத்த லைனுக்கு மாறிடணும். அதுதான் வாழ்க்கை. ஒரு இது கிடைக்கலனாக்கி நம்ம வந்து சாவுறது வந்து முட்டாள் தான் சாவான். நல்லா வாழணும் ஆசைப்படுறவங்க வந்து இந்த தொழிலே அடுத்த தொழில் போயிடணும். தான் அடுத்த தொழில் போய்ட்டு அப்படியே குடும்பத்தோடு சந்தோஷமாகணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம டெய்லி நைட் தூங்கி எந்திரிக்கிறவங்க காலையில் முடிச்சா தான் உண்டு. அதனால் எந்த தொழிலையும் அன்றி போகக்கூடாது. ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது மாறி போயிருமே தவிர நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அதனால் எந்த இதுவுமே நினச்சி வருத்தப்படக்கூடாது. வாழ்கிற வரைக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அதுமாரி மாணவர்களே, அப்பா அம்மா சொல்கிற கேட்டு நடங்கன்னு. அப்பா அம்மா மீறி பேசாதீங்க. மீறி பேசினா நம்ம வாழ்க்கையில் நொந்து போயிடுவோம். அதனால் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்டு நடங்க. கடைசி வரைக்கும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க.